ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதிய சமையல். இன்றைக்கி நாம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், கத்திரிக்காய் 3 எடுத்திருக்கேன், மாங்காய் 1 எடுத்திருக்கேன், தக்காளி 4, ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேங்க, 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். வாங்க செய்யலாம். நான் பருப்பு அலசி எடுத்து இதில் போட்டேங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. கலக்கியாச்சுங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 விசில் போல் விட்டுக்கலாம். இது வேகட்டும். இப்போ மூடி போட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை கடைஞ்சிடலாம். மத்து வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாங்க. நல்லா நைஸாக கடைஞ்சி வச்சுங்க. இன்னும் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும் இப்போ சேர்க்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து மாங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது சீக்கிரம் குழஞ்சி போயிடும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்லேயே அரைக்கிற மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குவேன். இது சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பொடி நான் வீட்லேயே தான் அரைப்பேன். நீங்கள் கடையில் வாங்கி போடுறதாலும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காய் வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இப்போ மாங்காய் சேர்த்துடலாம். இந்த ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. காய் வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காயெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை வச்சுக்கலாம். இது 1 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அப்புறம் சாம்பார் தாளிச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் தாளிச்சிடலாங்க. எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இல்லைதாங்க, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு செஞ்சுருக்கோம். சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.